Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வார சாட்டர்டே வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ரயில்வே NTPC CBT 1க்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டெஸ்ட் வந்து சாட்டர்டேல இருந்து எஸ்டர்டே டியூஸ்டே வரைக்கும் லைவ்ல வச்சிருந்தோம். ஸோ டோட்டலா 350 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு நாம டிக்ளேர் பண்ணியிருந்த கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 65. ஓகேவா? ஸோ இதுல டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து தமிழ்லயும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ்லயும் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஒரு 350 340 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி எழுதியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல டாப் ஸ்கோர் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 86.1 வந்து டாப் ஸ்கோரா வந்திருக்கு. அது போகையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50க்கும் மேல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க மார்க். ஸோ ஒரு 10 பேர் பாத்தீங்க அப்படின்னா 60க்கு மேல ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. ஒரு 20 பேர் கிட்ட 60க்கு மேல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஒரு 70க்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 பேர் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னுமே நீங்க வந்து நிறைய உங்க சைட்ல இருந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்க ஒரு 50க்கு மேல இந்த டெஸ்ட்ல ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு ரியல் எக்ஸாம்ல இதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுல ஈஸி கொஸ்டினும் இருக்கும், மாடரேட் கொஸ்டினும் இருக்கும், டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸும் இருக்கும். நீங்க ஒரு 50க்கு மேல ஸ்கோர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க லேக் ஆகக்கூடிய இடம் எதுவா இருக்கும்னா நீங்க மேக்ஸ் ரீசனிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க, ஜெனரல் அவேர்னஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், பிளஸ் கரண்ட் அஃபேரோட பார்ட்டையும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். அது போக மேக்ஸ் ரீசனிங்ல நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டு வரணும். ஏன்னா சில டாபிக் பாத்தீங்கன்னா நீங்க தொடவே மாட்டீங்க, சில டாபிக்லாம் என்ன கொஸ்டின் கேட்டாலுமே நீங்க அட்டன் பண்ண மாட்டீங்க, பிறகு பாத்துக்கலான்ட்டு. சோ அந்த மாதிரி நீங்க ஒதுக்கி வச்சிருக்க டாபிக்ஸ், உங்களோட வீக் ஏரியாஸ் என்ன, அது எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதெல்லாம் இன்னும் கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா மார்ச்ல CBT 1 எக்ஸாம் வர்றதுக்குள்ளே நீங்க ரெடி ஆகிடலாம். ஓகே, சோ இந்த 50க்கு கீழே, சோ 49 வாங்கியிருக்கேன் மேம். சோ 49 வாங்கினாலும் கிட்டத்தட்ட 50 கிட்ட தான். சோ இதுல ரேங்க் எப்படி வேரி ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல வந்து வேரி ஆயிருக்கு. சோ ஒரே ஸ்டூடெண்டே 55.9 வாங்கியிருக்காங்கன்னா அடுத்து 55.8, 55.7. சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரியல் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா அந்த 0.1, 0.3, 0.5, 0.25 இந்த ரேஷியோல பாத்தீங்கன்னா 50 ஸ்டூடெண்ட் 60 ஸ்டூடெண்ட் வந்து முன்னாடி போயிருவாங்க. அதனால ஒவ்வொரு மார்க்குமே ஒவ்வொரு 0.1மே காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதனால ஒவ்வொரு மார்க்குமே ஒவ்வொரு 0.1மே ரொம்ப முக்கியம்னா நம்ம எப்படி வந்து கரெக்டா நெகட்டிவ்ல மார்க்கை விடாம புத்திசாலித்தனமா அட்டன் பண்ணணுங்கிறத பாத்துக்கோங்க. ஸோ எதுக்காக ஃப்ரீ லைவ் டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் NTPC படிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னாலும் ஒரு டெஸ்ட் போட்டாதான் அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். டைரக்டா எக்ஸாம் ஹால்ல போய் தான் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்றீங்கன்னா அங்க போய் எப்படி அந்த சிஸ்டம் ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஹேண்ட் ரிட்டனா கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பதட்டம் எல்லாமே இருக்கும். ஸோ கரெக்டா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்காக ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணி விடுறதோட சரி படிக்க மாட்டாங்க, டைரக்டா எக்ஸாம் போய் தான் எழுதுவாங்க. ஸோ அப்படி எழுதும் போது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் தான் நம்மளால கொடுக்க முடியும். நம்ம அப்ளை பண்ணி அதுல அப்ளை பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே நல்லா ரிப்பீட்டடா இதுதான் நம்மளோட எய்ம்னு நினைச்சு படிச்சாதான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? சோ ஆன்லைன் டெஸ்ட் உங்களால எவ்வளவு டெஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் வந்து நீங்க எடுங்க. ஓகேவா? n நம்பர் ஆஃப் டெஸ்ட் எக்ஸாம் போற வரைக்கும் அது சின்ன சின்ன டெஸ்டா இருந்தாலும் சரி, பெரிய ஃபுல் டெஸ்டா இருந்தாலும் சரி, ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுங்க. அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, சோ இதுதான் நாம கொடுத்திருந்த ஃப்ரீ டெஸ்ட். இப்போ ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம இங்கிலீஷ்லயும் கொடுத்திருந்தோம், தமிழ்லயும் கொடுத்திருந்தோம். சோ இப்போ இங்கிலீஷ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா டோட்டலா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. 146 ஸ்டூடெண்ட் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. சோ அட்டன் பண்ணதுல இங்கிலீஷ்ல டாப் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 86.1 வந்து வாங்கியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் 72.4 வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ டாப் 5க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல டாப் 5க்குள்ள 67.3. ஓகேவா? சோ இந்த டெஸ்ட்டுக்கான கட் ஆஃப் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 65. ஓகே, நாம வச்சிருக்க கட் ஆஃப் எவ்வளவுனா 65. மத்தவங்க நம்ம கட் ஆஃப் இன்னும் கிளியர் பண்ணலையே அப்படின்னு நீங்க வந்து ஒரி பண்ண வேண்டாம். இன்னும் கொஞ்சம் ஏரியாஸ் மட்டும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு 10 மார்க் இன்னொரு 15 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டீங்கன்னா அந்த 50 60 65 வாங்கிருக்கோங்க இன்னொரு 10 மார்க் 15 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டீங்கன்னா நீங்க வந்து கன்ஃபார்மா எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ஷுவரா ரெடி ஆகிடலாம். CBT 1 வந்து சூப்பராகவே கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஒரு 50க்கு மேல மார்க் வாங்கியிருக்கவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. அந்த 40 ரேஞ்சில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்கன்னா நீங்களும் இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஏன்னா இன்னும் 3 மாசம் இருக்கு எக்ஸாமுக்கு. இந்த டிசம்பர்ல கொஞ்சம் டேஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல தான் CBT 1 எக்ஸாம் வரும். ஸோ அதனால இன்னும் நல்ல டைம் இருக்கு. ஸோ எஃபோர்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ 57 எடுத்திருக்கீங்க அப்படின்னா 57 அடுத்த டெஸ்ட்ல ஒரு 60 to 63 மார்க்கா மாத்தணும். அதுக்காக என்ன பண்ணணும், இந்த டெஸ்ட்டை நல்லா உட்காந்து அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட்ல ஒரு 65 ரேஞ்சுக்காவது எய்ம் பண்ணணும். அடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போக போக ஒரு 70, அந்த 70க்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஏறாத மாதிரியே இருக்கும் மார்க். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸை கொஞ்சம் நல்லா படிக்கணும், கரண்ட் அஃபேரை நல்லா ரீட் பண்ணணும். ஸோ இதையும் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க் வந்து அந்த 80 தொற்றும். ஒரு 80 85க்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க வந்து கண்டிப்பா
உங்களுக்கு போஸ்டிங் தான். ஓகேவா? ஏன்னா சிபிடி 1 மாதிரியே தான் அப்படியே சிபிடி 2 இருக்க போது. சோ ரிப்பீட்டடா எஃபோர்ட் போடுங்க. சோ தமிழ் மீடியம்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ல தமிழ் மீடியம் தனியா இங்கிலீஷ் மீடியம் தனியா கட் ஆஃப் வைக்க மாட்டாங்க. சோ நம்ம ரெண்டு பேருக்கும் வேற வேற கொஸ்டின் கொடுத்ததுனால தனித்தனி டெஸ்ட் கொடுக்க வேண்டியதாயிருச்சு. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பாத்தீங்கன்னா 65.5. சோ இந்த 65.5ங்கிறது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட இது ஒரு 6-7 மார்க், 6வது ரேங்க் இல்ல 7வது ரேங்க் ஆகிரும். ஓகேவா? சோ கட் ஆஃபே இந்த டெஸ்ட்டுக்கு வந்து 65 தான். சோ தமிழ்ல டெஸ்ட் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ், சோ இங்கிலீஷ்ல போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஒரு 50க்கு மேல இல்ல ஒரு 40க்கு மேல வாங்கிருக்கீங்கனாலும் ஓகே, நீங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க. இருக்கக்கூடிய 3 மாசத்தை இன்னும் நல்லா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ தமிழ் மீடியம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 174 ஸ்டூடெண்ட் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 340 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, ஒரு 340 330 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இன்னும் அடுத்த டெஸ்ட்ல நம்ம கொடுக்கும்போது இன்னும் நிறைய குரூப்புக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஓவரால் தமிழ்நாட்டுல நமக்கு எவ்வளவு காம்படிஷன் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ வீட்ல வச்சு ஆன்லைன் டெஸ்ட் எடுக்கும்போது அதுல மார்க் கம்மியா வந்தாலும் நீங்க ஒரி பண்ணக்கூடாது. ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்ல கொஞ்சம் மார்க் கம்மி ஆயிருச்சுனாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த டெஸ்ட் போட மாட்டாங்க. ஏன்னா இதை வச்சு நமக்கு ரேங்க் கார்டு கொடுக்க போறது கிடையாது, எதுவுமே பண்றது கிடையாது. இது எதுக்காக நாம ஆன்லைன் டெஸ்ட் போடுறோம் அப்படின்னா நாம எந்த லெவல்ல இருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், சோ நாம இன்னும் எந்தெந்த ஏரியாஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், நாம ரியல் எக்ஸாம் நமக்கு ரயில்வே என்டிபிசியோட சிபிடி 1 இருக்கு இல்லையா, சோ அதுல போய் நாம பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். அந்த எக்ஸாம் நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாமா இருக்கக்கூடாது. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு 100 டெஸ்ட் 200 டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். இருக்கக்கூடிய டைம்ல நல்லா படிச்சுட்டு அது நம்மளோட 210வது டெஸ்ட் 250வது டெஸ்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுல டாப்பராவே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், செலக்ட் ஆயிடலாம். நான் என்ன சொல்றேன்னா வீட்ல வச்சு ஆன்லைன் டெஸ்ட் ஒரு 100 டெஸ்ட் 200 டெஸ்ட் எவ்வளவு டெஸ்ட் போட முடியுதோ, இத்தனைதான் கணக்கு கிடையாது, எவ்வளவு உங்களால முடியுதோ அவ்வளவு டெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்துட்டு எழுதி முடிக்கும் போது உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும். கண்டிப்பா நான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவேன், அது ரிசல்ட் வரணும், கட் ஆஃப் எவ்வளவு வைப்பாங்க அப்படின்லாம் ஒரு ஒரு டைலமாவே இருக்காது. எழுதி முடிச்சோடனே நமக்கே ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும். சோ அதுதான் ஒரு பெஸ்டான ப்ரிப்பரேஷன், அதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரிசல்ட்டே பார்க்க மாட்டோம். ரிசல்ட் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரி பண்ண மாட்டோம். என்னன்னா அந்த ரேங்க் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம எந்த ரேங்க்குள்ள பாஸ் பண்ணிருப்போம், டாப் 10க்குள்ள வருவோமா 50க்குள்ள வருவோமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். சோ அந்த அளவுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும்னா எஃபோர்ட்டை போடணும். சோ ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஒரு டைம்ல பிகினரா தான் இருந்திருப்பாங்க. எல்லாருமே உங்களை மாதிரி 40 மார்க் 50 மார்க் 30 மார்க் 20 மார்க்ல தான் ஸ்கோர் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த கன்சிஸ்டன்சி ஹார்ட் ஒர்க் தான் அவங்களை கொண்டு போய் 80 90ல போய் நிப்பாட்டும். ஓகேவா? அதே மாதிரி கன்சிஸ்டன்டா எஃபோர்ட் போடுங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் மார்க்கோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 86.1 வந்திருக்கு. சோ அடுத்து 72.4, அடுத்து 71.4 வாங்கியிருக்காங்க. அப்புறம் 70.2, அதுக்கப்புறம் 67.3, அப்புறம் 65.9, அதுக்கப்புறம் 65.5. சோ அந்த பாயிண்ட்ல தான் ரேங்க் எல்லாமே வேரி ஆகும். சோ ரியல் எக்ஸாம்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ல தான் வேரி ஆகும். 63.3, அதுக்கப்புறம் 61, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 59.7, 59.2, பாருங்க 9.2, 9.1. சோ இதுலதான் அந்த ரேங்க் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். சோ ரியல் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இந்த 59.2க்கும் 1க்கும் இடையில உங்களுக்கு பாத்தீங்கன்னா 10 ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்துருவாங்க. சோ 58.9, அப்புறம் 57.5. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்லயே தான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போயிருப்பாங்க. நீங்க அந்த 56 எடுத்தவங்க 55 எடுத்தவங்க 45 எடுத்தவங்க இன்னும் எஃபோர்ட் போட்டா எக்ஸ்ட்ரா ஒரு 10 மார்க் ஆகும். அதுக்கப்புறம் எஃபோர்ட் போடும்போது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மார்க், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 மார்க் போட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த டாப் ஸ்கோரை அட்டைன் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இப்போ இது வந்து ஃப்ரீ லைவ் டெஸ்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய டெஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு நிறைய டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். சோ இதுல நீங்க வந்து டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்டிபிசியோட சிபிடி 1 போறதுக்கு முன்னாடி உங்களால எவ்வளோ டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜியை கரெக்டா இது பண்ணிக்கணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் மாடரேட்டான கொஸ்டின் அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். இங்க டிஃபிகல்ட்டான கொஸ்டின் எதுவும் கிடையாது, அதாவது டைம் அதிகமா எடுத்துக்கணும். நம்ம வீட்டுல வச்சு பிராக்டிஸ் பண்ண கொஸ்டின் தான். எக்ஸாம் ஹால்ல என்ன இருக்குன்னா டைம் அதிகமா எடுக்கிற மாதிரி ஆகிரும். நீங்க நிறைய டெஸ்ட், இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லுவேன், நம்ம 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்லயே அத்தனை டெஸ்ட் வைப்பாங்க. டெய்லி ஒவ்வொரு பீரியடுக்கும் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டெஸ்ட் வைப்பாங்க. அப்புறம் மிட் டர்ம் டெஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலாண்டு அரையாண்டு திருப்புதல் தேர்வு ரிவிஷன் டெஸ்ட், அப்படி இப்படி நிறைய டெஸ்ட் வச்சுட்டு தான் அந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல ஒரு பையன் வந்து ஃபெயில் மார்க் வாங்கியிருப்பான். அதே முழு ஆண்டு வரைக்கும் அவனை ட்ரெயின் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு 350 மார்க் இல்ல 400 மார்க் வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல அவனோட டோட்டல் பாத்தீங்கன்னா மொத்தமே 170, 500க்கு 170 அந்த மாதிரி தான் வாங்கியிருப்பாங்க.
அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த 170 350 மாறுதுன்னா அது டீச்சர்ஸ் கொடுத்த அந்த ரிப்பீட்டட் டெஸ்ட் தான். சோ நீங்க படிச்சிருவீங்க. அந்த முக்கியமானது என்ன எல்லாத்தையும் ரிப்பீட்டடா பண்ணணும். சோ இங்க காம்படிட்டிவ் எக்ஸாமும் அதுதான். ஏன்னா காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுனால திருப்பி எல்லாரும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ். காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு அந்த காலேஜ்ல கொஞ்சம் ஜாலியா இருந்திருப்போமா. சோ அந்த 10th 12th எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த வேகத்தையும் அந்த எஃபோர்ட்டையும் போட்டீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். 10th படிக்கும் போது 2 விதமா படிப்பாங்க. ஒருத்தங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கணும், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு குரூப் படிப்பாங்க. இன்னொருத்தங்க நான் பாஸ் பண்ணணும்னு படிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு நான் ஓரளவுக்கு மார்க் வாங்கணும், சோ அந்த மாதிரி படிப்பாங்க. அப்ப எல்லாருமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு எஃபோர்ட்டை போடுவாங்க. சோ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்ங்கிறது இங்க டாப் ஸ்கோர்ல உள்ள போறது. அதே நான் ஒரு ஓரளவுக்கு ஆவரேஜா ஸ்கோர் வாங்குறேன் அப்படிங்கிறது கட் ஆஃப் கிளியர் பண்றது. சோ அதே போக்கஸ் அப்ப எவ்வளவு வெறித்தனமா படிச்சீங்களோ அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வெறித்தனமா படிச்சீங்க அப்படின்னா சக்சஸ் வந்து உங்களுக்கு தான். ஓகேவா? படிக்கணும், படிச்சாதான் இங்க போஸ்டிங் வாங்க முடியும். வேற எந்த ஒரு ஷார்ட்கட்டும் கிடையாதுங்க. படிக்கணும், படிச்சாதான் போஸ்டிங் கிடைக்கும். ஓகேவா? சோ நான் இன்னும் நிறைய டெஸ்ட் போட்டு பிராக்டிஸ் பண்ணணும் மேம், என்னோட வீக் ஏரியாஸ் எல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணணும், நீங்க சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே நான் போடணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசி டெஸ்ட் பேட்ச்னு தனியா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம், உங்களோட டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். கண்டிப்பா உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் 1 தான் ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 499. இதுல உங்களுக்கு சிபிடி 1ஓட டெஸ்ட், சிபிடி 2ஓட டெஸ்ட் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ எத்தனை டைம்னாலும் நீங்க வந்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட் இருக்கும். தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா. இப்படி லைவ் டெஸ்ட்ல இப்போ எப்படி அட்டென்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு பெய்டு டெஸ்ட்லயும் டெஸ்ட் வந்து கொடுத்திருப்போம். சோ இதை நம்ம பெய்டு டெஸ்ட்ல இருக்கக்கூடிய டெஸ்ட். சோ இதே மாதிரி நீங்க ஒரு ஃபுல் டெஸ்ட் ஓபன் பண்ணீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து ஓபன் ஆகும். நீங்க தமிழ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா தமிழ்ல கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். சோ டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்து இங்க கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருப்போம். எந்த கொஸ்டின்னாலுமே டீடைல்டா எக்ஸ்பிளனேஷன் வந்து இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்போம். சப்போஸ் நீங்க இங்கிலீஷ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஓபன் ஆகும். ஓகேவா? சோ கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல ஓபன் ஆகும். கீழே எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட்னாலும் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் மேம், நான் டெஸ்ட் மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச்ல 40 மார்க் 50 மார்க் வாங்கியிருக்கேன், இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் போடுறேங்கிற ஸ்டூடெண்ட்ஸும், சோ இன்னும் நான் நிறைய ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டும் டெஸ்ட் பேட்ச்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப லோவா தான் நான் மார்க் வாங்கியிருக்கேன், நான் இப்பதான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், சோ ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்காக நான் போட்டேன், அதனால எனக்கு ஒரு 10 மார்க் வந்திருக்கு, 5 மார்க் வந்திருக்கு, எனக்கு நெகட்டிவ்ல வந்திருக்கு, 0 மார்க் வந்திருக்கு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் சோ இனிதான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசிக்காக ஒரு பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு பாத்துக்கோங்க. இன்னும் டெஸ்டோட ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு எல்லா சொல்யூஷனும் கொடுத்திருப்போம். ஓகேவா? டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு கீழே பாத்தீங்க அப்படின்னா டீடைல்டு சொல்யூஷன் வந்து கொடுத்திருப்போம் அதுலயே. அதே மாதிரி எல்லாமே இனிமேதான் படிக்க ஆரம்பிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ யார சொல்றேன்னா இப்போ டெஸ்ட்ல வந்து 0 மார்க் 10 மார்க் 20 மார்க் இப்படி எடுத்திருப்பீங்க இல்லையா, சோ இப்பதான் படிக்க போறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் என்ன மெட்டீரியல் வச்சு படிக்கணும், எப்படி கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் தெரியாத ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 40 மார்க் எடுத்தவங்க, நான் 50 மார்க் 30 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா சோ நீங்க வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுல n நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து கொடுத்திருப்போம். எக்ஸாம் போற வரைக்கும் டெஸ்ட் வந்து கொடுத்துட்டே இருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? சோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். சோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்ப டெஸ்ட் தான் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு இப்ப டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. சப்போஸ் நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் அப்படின்னு மெசேஜ் அனுப்புங்க. இல்லைன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புங்க. நீங்க ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கிளாஸஸுமே இதுல கவர் ஆகிரும். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1999. எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆகிரும். என்டிபிசி எக்ஸாமுக்கு 1 month பிஃபோர் இதுல லைவ் கிளாஸஸும் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகே, அதே மாதிரி
ஆல்ரெடி டெஸ்ட் மட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. ஓகேவா? ஸோ டெஸ்ட்ல என்னோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது, கரண்ட் அஃபேரால தான் எனக்கு வந்து ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்மளோட சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க எதுல ஜாயின் பண்றதா இருந்தாலும் இந்த நம்பருக்கே மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. பாசிட்டிவா இருங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி எவ்வளவு டெஸ்ட் போட முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? டெஸ்டே போடாம எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்தீங்க அப்படின்னா அது ஒரு பயத்தை உருவாக்கும். வீட்டுல வச்சு அந்த பயம் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் போடணும். டெஸ்ட்ல என்ன ஸ்கோர்னாலும் வருது, அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. இந்த டெஸ்ட்ல 10 மார்க் வருதா, இந்த டெஸ்ட்டை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட்ல 15 மார்க் வருதுன்னா அதுவே சந்தோஷம். ஏன்னா இங்க 10 வந்துட்டு அடுத்த டெஸ்ட்ல 90 வரணும்னு எதிர்பார்க்க கூடாது. முதல் டெஸ்ட்ல 10 மார்க் வருதுன்னா இன்னும் நல்லா படிச்சுட்டு நல்லா அனலைஸ் பண்ணா அடுத்த டெஸ்ட்ல ஒரு 5 மார்க் கூடும். அடுத்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போடும்போது 10ல இருந்து 20 மாறும். அடுத்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும்போது 20 30 மாறும். அடுத்து இன்னும் ரிப்பீட்டடா படிக்கும் போது 30 40 மாறும். இது கொஞ்சம் கொஞ்சமா தான். சோ சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து வைக்கிறது தான். இந்த நாலேஜ் தான் ரியல் எக்ஸாம்ல நமக்கு அந்த 80 மார்க் 90 மார்க் கொடுக்கும். ஓகேவா? ஒரே டெஸ்ட்ல எனக்கு 90 மார்க் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா, ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லயும் ஒண்ணு கத்துக்கிடுவோம். ஓகேவா? சோ ஒரு யுத்தத்துக்கு போறதுக்கும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போறதும் ஒண்ணுதான். அங்கேயும் நிறைய பேரை வீழ்த்தணும், இங்கேயும் நிறைய பேரை வீழ்த்தணும். சோ ரெடியா இருந்துக்கோங்க. சோ யுத்த நாளுக்கு முன்னாடியே நீங்க ஆயத்தமா இருங்க. ஓகேவா? சோ எவ்வளவோ சொல்லிட்டேன். சோ இன்னும் படிக்கல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. படிக்க ஆரம்பிங்க. படிச்சாதான் போஸ்டிங் வாங்க முடியும். இல்லைன்னா ஒவ்வொரு டைமுமே ஒரு 350 ரூபா எக்ஸாம் ஃபீஸ் கட்டி கட்டி நம்ம எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். படிக்காம எதுக்காக வேஸ்டா எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு. சோ நல்லா படிச்சிருக்கோம், இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவோம் உங்க கூடிய கான்பிடென்ட் நமக்குள்ளே வந்துடும் நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா. அதனால நல்லா படிங்க. சோ கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தான். நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணுங்க, பயப்படாதீங்க. மார்க் கம்மியா வந்தாலும் ஒரி பண்ணாதீங்க. எந்த இடத்துல விடுறோம் அப்படிங்கறத மட்டும் பாருங்க. அதை மட்டும் பாத்துட்டீங்கன்னா போதும். இந்த இடத்துலதான் மிஸ்டேக் பண்றோம், இதை கரெக்ட் பண்ணிட்டோம்னா இன்னொரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எக்ஸாம ஓபன் பண்ணதும் இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் விடுதோம். இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், என்ன உங்க சைட்ல தப்பு விடுறீங்களோ அதை கண்டுபிடிங்க உட்காந்து. அதை கண்டுபிடிக்காம உட்காந்துக்கிட்டு நான் திருப்பி திருப்பி எக்ஸாம் எழுதுறேன், என்னால இம்ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லாதீங்க. ஓகேவா? சோ ரீசனே சொல்லாதீங்க. எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சக்சஸ் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்க. ஓகேவா? சோ எந்த ரீசனும் சொல்லாதீங்க. எனக்கு மார்க் கம்மியாயிருச்சு, அதாயிருச்சு, இதாயிருச்சுன்னு ரீசன் சொல்ற மாதிரி இது பண்ணாதீங்க. எந்த இதுல மிஸ்டேக் பண்றோங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பர். ஓகேவா? சோ நல்லா படிங்க. அடுத்து லைவ் டெஸ்ட் கொடுக்கும்போது யூடியூப்ல இன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த டைம் லைவ் டெஸ்ட் மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் சோ நெக்ஸ்ட் டைம் மறக்காம அட்டன் பண்ணுங்க. இன்னும் நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும்னா டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றதா இருந்தாலும் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதா இருந்தாலும் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலன்னா லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.